அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல Countifs and Sumifs ஃபங்க்ஷன் வந்து எப்படி எளிமையா நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். உதாரணமா இங்க ஒரு ஸ்டூடண்ட்ஸ் உடைய டீடைல்ஸ் இருக்குது. சோ இதுல வந்து பாஸ் ஆனவங்க மட்டும் எத்தனை பேர் இந்த லிஸ்ட்ல அப்படினு கண்டுபிடிக்கணும்னா எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது? அத ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உதாரணமா என்ன பண்ணனும் Countif அப்படினு கொடுத்துக்கோங்க. Countif அப்படினு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு s அப்படினு கொடுத்துக்கோங்க. s அப்படினு கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா இது வந்து எங்க இருந்து இருக்குது இந்த பாஸ் ஃபெயில்ங்கற டீடைல் எதுல இருக்கு F2 ல இருந்து F8 வரைக்கும் இருக்குது. F2 அப்படிங்கிறது இது, F8ங்கிறது இது. சோ அப்போ F2 அப்படினு போட்டு ஒரு கோலன் வச்சு என்ன செய்யணும் F8 அப்படினு டைப் பண்ணுங்க. சோ அப்போ F2 F8 ல பாஸ் ஆனவங்க மட்டும் எனக்கு வேணும் அப்படினு சொல்றோம். சரி இவ்வளவுதான். இப்படி போட்டோம்னா என்ன ஆகும் அப்படினா மொத்தத்துல எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கற டீடைல் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். அதே மாதிரி F2 அப்படிங்கறத அமுத்திட்டு பிரஸ் பண்ணிட்டு என்ன செய்யணும் இதுல வந்து ஃபெயில் அப்படினு கொடுங்க. ஸோ ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக என்ன செஞ்சிக்க முடியும் கவுண்ட் பண்ணிக்க முடியும். சரி இப்போது இந்த பாஸ் ஆனவங்களில் மேக்ஸில் மட்டும் 90க்கு மேலே எடுத்துருக்கிறவங்க யார் அப்படின்னு அது எத்தனை பேர் அப்படின்னு கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் ஒரு கமா போட்டுக்கோங்க. நம்ம எதில் பார்க்கணும் இந்த மேக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட். இந்த மேக்ஸுங்கிற சப்ஜெக்ட் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா D2 இருந்து D8 வரைக்கும் இருக்குது. ஸோ D2 ஒரு கோலன் போட்டு என்ன செய்யுங்க D8 அப்படின்னு போட்டுக்கோங்க. சரியா அப்போ போட்டதுக்கப்புறமா ஒரு கமா போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 90க்கு மேலேன்னு சொல்கிறதுனால ஸோ இந்த மாதிரி போட்டு என்ன செய்யணும் ஒரு இந்த மாதிரி 90 ஆர் 90க்கு மேலே அப்படின்னு இந்த மாதிரி சிம்பிள் தான் நீங்கள் போடணும். ஸோ அப்படி போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க என்ன பண்ணியிருக்கிறேன்ட்டு. ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ இந்த இடத்துல என்ன செய்யணும் 90க்கு மேலே இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க சரியா இந்த 90க்கு மேலே இந்த ரேஞ்சில் சரியா இது வந்து இதை குறிக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது ஸோ 90க்கு மேலே எத்தனை பேர் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற கவுண்ட்டை மட்டும் என்ன செய்யும் கொடுக்கும். அதே மாதிரி மேக்ஸில் பார்த்தோம். இதே வந்து இங்கிலீஷில் வந்து 90க்கு மேலே எடுத்துருக்கவங்க யாருன்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் ஜஸ்ட் வந்து இதை மட்டும் ஸ்லைட்டாக மாற்றிக்கோங்க. C2 அண்ட் அகைன் C8 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ 90க்கு மேலே இங்கிலீஷில் யாருமே கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு 90க்கு மேலே இங்கே ஏதாவது ஒரு வேல்யூ நீங்கள் மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கவுண்ட்டை இது வந்து கொடுத்துரும். ஓகே இப்போ இன்னொரு சின்ன ஒரு லாஜிக் நான் சொல்கிறேன். உதாரணமாக இங்கிலீஷில் வந்து 50க்கு மேலே 90க்கு உள்ள அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 50க்கு மேலே 90க்கு உள்ள எத்தனை பேர் எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்பொழுது ரொம்ப ஈஸி. முதல்ல இது அப்படியே இருக்கட்டும். இதை நினச்சிங்க 50 அல்லது 50க்கு மேலே அப்படிங்கிற டீட்டெயிலை கொடுத்துட்டு அண்ட் அகெயின் இதில் என்ன பண்ணணும் திருப்பி C2 கோலன் C8 அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கமா போட்டுக்கோங்க. போட்டுட்டு திருப்பி ஒரு டபுள் கொட்டேஷன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 90 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னா 50க்கு மேலே 90க்கு உள்ள எத்தனை பேர் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு வரும். ஸோ மொத்தம் வந்து 3 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அது வந்து காட்டிடுது. ஸோ இது வந்து ஒரே டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி இன்பிட்வீன் கேப்பில் நமக்கு வந்து டேட்டாஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே ஸோ இதே மாதிரி இன்னொரு டேட்டா நான் வச்சுருக்கிறேன். இதில் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஸோ இப்போ எனக்கு வந்து உதாரணமாக 10,000க்கு மேலே எத்தனை பேர் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா ஸோ இப்போ இந்த ஃபார்முலா எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் Countifs அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்கள் நான் என்ன சொல்லிக்கிறேன் 10,000க்கு மேலே எப்படின்னா என்ன அர்த்தம் 10,000க்கு மேலேன்னு சொன்னாலே இந்த 10,000 அப்படிங்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஐ மீன் C2லேருந்து C8க்குள்ளே இருக்கும். அண்ட் அகெயின் கமா போட்டுட்டு என்ன செய்யணும் 10,000க்கு மேலே அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி என்ன செய்யணும் டைப் பண்ணணும். இப்படி டைப் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிங்கன்னா மொத்தம் 5 பேர் 10,000க்கு மேலே இருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து காட்டுறாங்க. அதில் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் எத்தனை பேர் 10,000க்கு மேலே இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா திருப்பி அகெயின் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கமா போடணும். அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் வேணுங்கிறது சொல்கிறதுனால B2லேருந்து B8 அவ்வளோ சரியா போட்டுட்டு ஒரு கமா போட்டு என்ன செய்யணும் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க மாற்ற போகிறீங்க. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது இது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக சொன்னது தான். இது சேல்ஸுங்கிறது இந்த டேட்டாவை மென்ஷன் பண்ணும். 10,000 அப்படிங்கிறது இந்த டேட்டாக்குள்ளே மென்ஷன் பண்ணும். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ ஜஸ்ட் என்ட்ரி பண்ணும்போது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் மொத்தம் 10,000க்கு மேலே 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு இது காட்டுது. சரியா அப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா மொத்தத்திலே சேல்ஸ் வந்து எத்தனை இருக்குது 1 2 3 4 தான் இருக்குது. எல்லாமே 10,000க்கு மேலே தான் இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு இடத்துல நான் வந்து 8,000 அப்படின்னு மாற்றுறேன் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக 3 பேர் அப்படிங்கிறத காட்டிடும். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான நம்ம வந்து மல்டிபிள் கண்டிஷன் எவ்வளோ கண்டிஷன்ஸ் வேணாலும் இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போக முடியும். ஸோ அதுதான் இது பெரிய ஒரு பெனிஃபிட். ஸோ அனதராக இன்னொரு கண்டிஷன் சேர்க்குறதா இருந்தாலும் இதில் வந்து என்ன செய்யலாம் நீங்கள் கமா போட்டு என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து சேர்த்து கொள்ளலாம்.
ஸோ இப்போ சம்இஃப்எஸ் ஃபங்க்ஷனை பற்றி இன்னும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க போகிறீங்க என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு டேட்டா இருக்குது சரியா, 1/1/2025 மார்னிங் டைமில் சென்னையில் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, ஈவினிங் டைமில் சென்னையில் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, அதே மாதிரி 2ஆம் தேதி மார்னிங்கில் எவ்வளோ சேல்ஸு, ஈவினிங்கில் எவ்வளோ சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரதை வச்சுக்கிடுவோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக சென்னையில் மட்டும் இந்த 2 நாட்களில் மொத்தம் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு வேணும். ஸோ அமௌண்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா எப்படி இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், சம்இஃப்எஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல என்ன சொல்லணும் அப்படின்னா எதை கூட்டணும் சரியா, நமக்கு என்ன ரிசல்ட் தேவை, எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறதான் வேணும். அப்போ என்ன சொல்லணும், சம்இஃப்எஸ் E2 அண்ட் E13 அப்படின்னு கொடுத்துக்கணும். E2ல் ஆரம்பித்து E13 அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். அண்ட் அகெயின் கமா அப்படிங்கிறத கொடுக்கணும். கொடுத்துட்டு முதல்ல நம்ம என்ன தேவைப்படுது அப்படின்னா, ஸோ சென்னையில் மட்டும் டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அப்போ என்ன செய்யணும், இந்த இடத்துல கிரைட்டேரியா ரேஞ்ச் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா சென்னை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும் சரியா. ஸோ சென்னை அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சாரி இதை அடிச்சிருங்க. இது போட்டுட்டு இந்த ரேஞ்சை கொடுக்கணும். அதாவது C2லேருந்து C13 வரைக்கும் அப்படின்னு கொடுக்கணும். C2லேருந்து C13 வரைக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு கமா அதுக்கப்புறம் சென்னை அப்படின்னு கொடுக்கணும் சரியா. எதுக்கு இப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இந்த E2 E3 அப்படிங்கிறது நம்ம எதை கூட்ட போகிறோமோ அந்த டேட்டா சரி, இதுதான் அந்த டேட்டாவை தான் நம்ம கூட்ட போகிறோம். அண்ட் அகெயின் இந்த சென்னை அப்படிங்கிறது எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், இந்த C2லேருந்து C13க்குள்ளே ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அப்போ இது என்ன பண்ணும், சென்னையில் மட்டும் டோட்டலாக எவ்வளவு சேல்ஸ் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலை வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து என்ன செஞ்சிடும், இது வந்து காட்டிடும். வந்துருச்சா, 1,52,000 என்ன இருக்குது சென்னையில் சேல்ஸ் ஆகிருக்கு. அதில் மார்னிங் டைமில் மட்டும் எவ்வளவு சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அதில் மார்னிங் டைமில் மட்டும் எவ்வளவு சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு வேணும் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மார்னிங் ஈவினிங் அப்படிங்கிற டேட்டா எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்க்கணும் முதல்ல, அதுதான் முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இங்கே எதில் இருக்குன்னா B2ல் தான் என்ன இருக்குது அப்படின்னா அந்த மார்னிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அகெயின் வந்து எதில் முடியுதுன்னா B13ல் முடியுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபார்முலாவில் ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், நம்ம வந்து ஈஸியாக என்ன செய்யணும் இது வந்து கொண்டு போகலாம் எப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட் F2 கொடுங்க. அண்ட் அகெயின் கமா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு B2லேருந்து B13 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த மார்னிங் ஈவினிங் அப்படிங்கிற இந்த டேட்டா. ஸோ அதுக்கப்புறம் அதில் கமா போட்டுட்டு என்ன செய்யணும், அங்கே வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஜஸ்ட் வந்து மார்னிங் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கோங்க, இதில் டைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் அகெயின் நீங்கள் மார்னிங் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு டபுள் கோட்டேஷனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்னிங் டைமில் மட்டும் நமக்கு வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். சரி, மார்னிங் டைம்னு போட்டாச்சு. அண்ட் அகெயின் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக மார்னிங் டைமில் 1/1/25 மட்டும் எவ்வளவுக்கு சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் வேணும் அப்படின்னா, அந்த 1/1/25ங்கிறது எதில் இருக்குது, A2லேருந்து A13 வரைக்குங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அண்ட் அகெயின் கமா போட்டு என்ன செய்யணும், இந்த இடத்துல என்ன பண்ணணும், 1/1/25 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ 1/1/25 மார்னிங்கில் சென்னையில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா 12,000 சேல்ஸ் ஆகிருக்கு. வந்துருச்சா. ஸோ இதை ஒரு நீங்கள் நல்லா இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இதுதான் வந்து சம்இஃப்எஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுடைய ஒரு பெரிய பவர். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சென்னை அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து மதுரை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து மாற்றினா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து மாற்றினீங்க அப்படின்னா, ஸோ மதுரையில் மார்னிங் டைமில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இதே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷீட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா, டேட்டா அடிச்சுட்டு அதில் வந்து மொத்த சேல்ஸ் எவ்வளோ வரணும் அப்படின்னா, அப்போ அதை எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. என்ன பண்ணுங்கள், இதே தான் டோட்டல் சேல்ஸ் மட்டும் நம்ம தேதியை பேஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு வேணும். ஸோ ஜஸ்ட் ஈக்குவல் டு சம்இஃப்எஸ்ன்னு போட்டுக்கோங்க. சம் ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஷீட்டில் இதை தான் நம்ம கூட்ட போகிறோம் சரியா. அப்போது E2லேருந்து என்னது E13 வரைக்கும் அப்படின்னு அர்த்தம் சரியா. அப்படியே அப்புறம் கமா போட்டுக்கோங்க சரியா. நீங்கள் கமா போடும்போது இங்கே வந்துடும், இதுதான் நம்ம கூட்ட வேண்டிய ரேஞ்சு. அதுக்கப்புறம் கமா போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நமக்கு தேதி தான் சரி. அப்போ A2லேருந்து இதை என்ன செய்யணும், A13 வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் கமா போட்டுட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா, ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஷீட் 5க்கு வந்துடுங்க. ஷீட் 5க்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே மாறிடும். மாறினதுக்கப்புறமா இந்த செலக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். வந்துருச்சா, 0 வந்துருச்சு. நீங்கள் தேதி போட்டவொடனே என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக அந்த தேதியில் மொத்தம் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இது எப்படி பண்ணு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை இந்த வீடியோவை ரிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப
சிம்பிள் தான். இதுக்கு முந்தின ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், மொத்தமாக ஒரு 30 மினிட்ஸ் இருக்கிற மாதிரி. அந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக இதை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அது இருந்தாலும் சில பேர் அதில் புரியலை அப்படின்னா இந்த வீடியோவையும் கொஞ்சம் நீங்கள் இந்த நான் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வேறு ஒன்றும் இல்லைங்க, ஷீட் 2/2 அப்படிங்கிறது இந்த ஷீட்டோட பேர். சரியா? அந்த ஷீட்டில் E2 E13 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நம்ம கூட்ட வேண்டிய சேல்ஸ் அமௌண்ட்டு. இது என்னது A2 A13 அப்படிங்கிறது தேதி அமைந்திருக்கக்கூடிய அந்த செல்லோட ரேஞ்சு. இங்கே சீட் 5ல் P1 அப்படிங்கிறது இந்த இது குறிக்கிறது. அவ்வளோதான். சரியா? சரி, ஓகே. அதே மாதிரி பிரான்ச்சை செலக்ட் பண்ணால் அந்த பிரான்ச்சில் இப்போ உதாரணமாக நான் சென்னை அப்படின்னு டைப் பண்ண உடனே சென்னையில் மட்டும் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு வரணும் அப்படின்னா Sumifs அப்படின்னு போட்டுக்கோங்க. அதே சேம் தான் Sumifs. எது சென்னை மதுரை எங்கே இருக்குது முதல்ல எதை கூட்டணும்னு முதல்ல பார்க்கணும். இதுதான். சரியா? அப்போ E2லேருந்து E13 செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் ஒரு கமா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சென்னை மதுரை இந்த இதை ஃபுல்லாக அப்படி ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் கமா போட்டுட்டு சீட் 5க்கு வந்துட்டு சென்னையை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் மதுரை அப்படி நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா ஸோ அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக நினச்சி உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். சரியா? இதுதான் Sumifs-உடைய ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடிய வழிகள். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு முந்தின வீடியோ ஒன்று சொல்லியிருந்தேன், அதையும் ஒரு தடவை ஃபுல்லாக ரீகால் பண்ணி பாருங்கள். ஸோ மீண்டும் சந்திப்போம் வேறு ஒரு ஈஸியான ஃபங்க்ஷனோடு. நன்றி, வணக்கம்.